தங்களுக்கு சுமையாக இருந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் உள்ளிட்டோரைத்தான் திமுகவினர் தூக்கிக் கொண்டு சென்றுள்ளதாக அதிமுக செய்தி தொடர்பாளர் கல்யாணசுந்தரம் கடிந்துரைத்துள்ளார். முதல்ல மனோஜ் பாண்டியன் இங்கிருந்து, அப்புறம் நம்ம வைத்தியலிங்கம், அதன் பிறகு எனக்கு முன்னாடி அண்ணன் சொன்னதை போல இடைக்கால முதலமைச்சர் என்று நாம் வைத்திருந்த பன்னீர்செல்வம் போகிறார். போகிறவர் தனியாக போகவில்லை, மகனையும் கூட்டிக் கொண்டே போகிறார். அதிமுக தூக்கிட்டோம். அதிமுக ஆமாண்டா, ஆக்டிவா இருக்கிற யாராச்சும் கூட்டிட்டு போனீங்கன்னா நடந்து வருவாங்க. நீ கூப்பிட்டு போறது எல்லாமே தூக்கிட்டு போற மாதிரி தான் இருக்கு. அப்புறம் தூக்கிட்டு தான் போகணும், தூக்கத்தான் செய்யணும். தூக்கிட்டு போயிருக்கிறா, தூக்கிட்டு போய் என்ன செய்ய போறேன்? ஓ பன்னீர்செல்வம் போய் நாங்களே சொமடா, எங்களுக்கே சொமடா, அதை நாங்க இறக்கி வச்சா அதை தூக்கிட்டு ஓடி இருக்கிறா. எனவே விட்டு தொலைப்போம். சென்னையில சுகாதார பணியாளர்கள் போராடுறாங்க. எங்களை நிரந்தர பணியாளர் ஆக்குன்னு கேட்கிறாங்க. ஸ்டாலின் சொல்றாரு காசு இல்லை. ஆசிரியர்கள் போராடுகிறார்கள். ஸ்டாலின் சொல்றாரு காசு இல்லை. அரசு ஊழியர்கள் காசு இல்லை. செவிலியர்கள் காசு இல்லை. யாரு போராடினாலும் எங்க கிட்ட காசு இல்லை. சொன்னது யார்? இதே ஸ்டாலின். 3 நாட்களில் பார்க்கிறோம், காலையில் எந்திரிக்கிற போதே அக்கவுண்ட்ல 5000 ஏறி இருக்கு. அண்ணன் எடப்பாடியார் அடித்த அடியிலே அக்கவுண்ட்ல 5000 ஏத்தலாம். இந்த முறை அடிச்சு வச்சிருக்கிற கொள்ளைக்கு திமுக காரன் ஒட்டியானமே கொடுத்தாலும் கொடுப்பான். தப்பில்லை, வாங்குங்க, உரசி பார்த்து வாங்குங்க. ஏன்னா அத்தனையும் ஃப்ராடு, ஃபோர்ஜரி.